கர்நாடகாவோட காட்டுல சிங்கத்தோட அட்டகாசம் அதிகமா இருந்தது. எல்லா விலங்குகளும் சிங்கத்துக்கிட்டேந்து உயிரை காப்பாத்திக்க போராடிச்சு. ஒரு நாள் ஆண் மற்றும் பெண் மான் புல்ல சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்ப சிங்கம் அங்க வந்தது. சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சிங்கத்தை பார்த்ததும் ரெண்டு பேரும் பயந்து போயிடுறாங்க. ஆமா சிங்கராஜா, கொஞ்சம் சாப்பிடுவோம், கொஞ்சம் குழந்தைகளுக்கு எடுத்துட்டு போவோம். நானும் என் பிள்ளைங்க கிட்ட நான் என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன்னா, நான் வேட்டையாடி கொஞ்சம் நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உங்களுக்கும் கொண்டு வருவேன். இத கேட்டதும் அந்த மான்கள் அவங்க உயிரை காப்பாத்திக்க அங்கேருந்து ஓடிச்சு. ஆனா சிங்கம் அவங்கள துரத்துச்சு. வேகமா ஓடி ஒரு பாறைக்கு பின்னால ஒளிஞ்சுக்குச்சு. இங்க கேளுமானே, நம்ம ரெண்டு பேரும் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ இந்த மலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கோ. அது வரைக்கும் நான் ஷேர்கானை இங்கே நிக்க வச்சிடுறேன். ஆனா சிங்கராஜா உங்களை கொன்னிடும். அது எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நம்ம பிள்ளைங்களை காப்பாத்துறது நீதான். என்னோட நீதான் அதிகமா அதுங்களை பாதுகாக்க முடியும். அதனாலதான் நீ தப்பிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். புரியுதா? இல்ல, நான் உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போக மாட்டேன். நீ போயே ஆகணுமானே. உனக்கு என் மேல சத்தியமா? சீக்கிரமா போ 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 இங்க இருந்து. நம்ம குழந்தைங்களுக்காக நீங்க இந்த காட்டு விட்டு போயே ஆகணும். எவ்வளவு தூரம் முடியுமோ போய் போ, சீக்கிரமா போ. பெண்மான் அங்கேருந்து போன உடனே சிங்கராஜா அதை வேட்டையாடி கொன்னுடுது. அங்க பயந்து போன பெண்மான் தன்னோட குழந்தைங்க கிட்ட போகுது. செல்லுங்களா, சீக்கிரம் வாங்க, நம்ம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பி ஆகணும். என்னாச்சு மம்மி, ஏன் இப்படி பயப்படுறீங்க? செல்லம், சிங்கம் உங்க அப்பாவை கொன்னுடுச்சு. இனி நாம இந்த காட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. அதே சமயம் பல்லு குரங்கு அங்க வந்தது. நில்லுங்க அக்கா, ஷேர்கானை பார்த்து இந்த காட்டை விட்டு ஓடணும்னு எந்த ஒரு அவசியமும் உங்களுக்கு இல்ல. உன்னோட தம்பி உயிரோட தான் இருக்கான். அண்ணே, நீங்க விரும்பினா கூட எங்களை காப்பாத்த முடியாது. ஏன்னா சிங்கம் ரொம்ப பலசாலியானது. அவன் சக்திசாலினா, நான் பஜ்ரங் பலியோட பக்தன். புரிஞ்சுதா? இன்னைக்கு சனிக்கிழமை, நான் பஜ்ரங் பலிக்கு எண்ணெயும் சிந்துரும் வைக்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் நீ எனக்கு கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நீயே தானே பார்க்க போறாக்கா. பல்லு சொன்னதை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் மான் அங்கேயே இருக்கு. அதே சமயம் பல்லு குரங்கு ஆஞ்சநேயர் பூஜை செய்யுது. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் மீட்டிங் போட்டுது. கேளுங்க நண்பர்களே, ஷேர்கானோட பயத்தினால நம்ம மானு அவன் குடும்பத்தோட இந்த காட்டை விட்டு வெளியே போகுது. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரலன்னு நினைச்சுக்கோ. ஒருவேளை நம்மளும் இந்த காட்டை விட்டு வெளியே போய் ஆகணும். நீ நாளைய பத்தி என்ன பேசிட்டு இருக்க பல்லு? நாங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு இந்த காட்டு விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறோம். என்ன? ஆமா, நாங்க எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறோம். நாங்க வாழ்றது என்ன வாழ்க்கையா? ஆமா, இங்க ஒவ்வொரு நிமிஷமும் பயமா இருக்கு. சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சா வேட கொன்னுடுறான், வேடங்கிட்ட இருந்து தப்பிச்சா சிங்கம் கொன்னுடுது. இது எல்லாத்துக்கும் தீர்வு நாம எல்லாரும் இந்த காட்டை விட்டு போறதுதான். பல்லு எல்லா விலங்குகளையும் காட்டை விட்டு போகாதீங்கன்னு புரிய வைக்குது. கேளுங்க நண்பர்களே, இந்த காட்டை விட்டு வெளியே போகாதீங்க. ஷேர்கான் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அப்படியா? அப்படி என்ன ஐடியா இருக்கு? நான் ஷேர்கான் கூட மீட்டிங் செய்ய போறேன். ஏய், உனக்கிட்ட பைத்தியமா பிடிச்சிடுச்சு. ஷேர்கான் ஊர் அற விட்டா நினைச்சுக்கோ, நீ அப்படியே சுருண்டு விழுந்துருவ. ஏ பிச்சைக்கார முயலே, என்னை பேசுறதுக்கு கொஞ்சம் விடிய. அப்புறம் நண்பர்களே, நான் ஷேர்கான் கூட மீட்டிங் பண்ணி வேட்டையாடுறதுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டு கொடுக்குறேன். அதுக்கு நீங்க எல்லாம் ரெடியா இல்லையா? சட்டமா? என்ன சட்டம்? அதான்ப்பா, ஷேர்கான் முடியாதவங்களையும் அடிப்பட்டவங்களையும் மட்டும்தான் வேட்டையாடணும். குழந்தைங்களையும் பெண்களையும் என்னைக்குமே வேட்டையாடக்கூடாதுன்னு. இது ரொம்ப நல்ல சட்டமா இருக்கே. ஆனா சிங்கம் ஒத்துக்குமா என்ன? ஷேர்கான் என்ன, அவங்க அப்பனே என் வார்த்தையை கேட்பான். பல்லுவோட ஐடியாவை கேட்டுட்டு நிறைய யோசிக்குது. இன்றைய மீட்டிங் பத்தி எல்லா விஷயத்தையும் சிங்கத்துக்கிட்ட சொல்லி ஆகணும். அவனோட நம்பிக்கைய வாங்க போறேன். குறைஞ்சபட்சம் சிங்கத்துக்கிட்ட இருந்து நான் தப்பிக்கலாம் இல்ல? நிறைய மீட்டிங் முடிஞ்சதும் புத்திசாலித்தனமா சிங்கத்துக்கிட்ட போக கிளம்புது. மகாராஜ் வாழ்க. சாவுக்கு 100 பேரு ஷேர்கான். யா, உனக்கு சாவை பத்தி பயம் இல்லையா? பயமா தான் இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கேன் ராஜா. நான் உங்களுக்கு விசுவாசமா இருக்க விரும்புறேன். காட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லுவேன். அதுக்கு பதிலா நீங்க என் உயிரை காப்பாத்துங்க மகாராஜா. அப்புறம் நிறைய காட்டுல நடந்த மீட்டிங் பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லுது. அப்படியா? காட்டுக்குள்ள ஒரு ரூல்ஸ் போடுறாங்களா? அப்புறம் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பல்லு குரங்கு தானா? அவன் இங்க வரட்டும், அவனுக்கு நான் எப்படி விளையாட்டு காட்டுறேன்னு.
விஷயத்த சொல்லிட்டு நரி அங்கேருந்து கிளம்புது. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் சிங்கராஜா கிட்ட வருது. ஷேர்கானுக்கு ஜெய்ஹோ. சொல்லு குரங்கு, எல்லாரையும் கூட்டிட்டு இங்கேயா வந்திருக்க? அது என்னன்னா, எங்க எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு உங்ககிட்ட. ரிக்வெஸ்டா? அதானே வேட்டையாடுறதுக்கு ரூல்ஸ் போடுறது, அதுதானே? சொல்லு, இதானே உன்னோட ரிக்வெஸ்ட்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த மீட்டிங் பத்தி சிங்கத்துக்கு எப்படி தெரிஞ்சது? இதை யோசிச்சு எல்லா விலங்குகளும் அதிர்ச்சி அடைஞ்சது. அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? மீட்டிங்ல நடந்த எல்லா விஷயமும் எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு தானே? குழந்தைகளையும் பெண்களையும் கொல்ல கூடாதுன்னு சொல்லி ரூல் போட போறீங்க, அதானே? எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்டுமே கிடையாது. நான் எல்லாரையும் கொல்லுவேன். இத கேட்டுட்டு பல்லு எல்லா விலங்குகளையும் பாக்குது. ஆனா அங்க நரிய காணவே இல்ல. என்ன நரிய எங்கேயுமே காணோம்? ஒருவேளை ஷேர்கான் கிட்ட நரி தான் வந்து எல்லா விஷயமும் சொல்லிருக்கு. ஒரு பிரச்சனை இல்ல நரியே, இப்ப பாரு நான் உன்னை எப்படி மாட்டி விடுறேன்னு. மகாராஜ், உங்ககிட்ட வரைக்கும் ஒரு விஷயம் வந்ததுல அது எல்லாமே அறகுறை. அதுக்கு அர்த்தம் நீங்க புத்திசாலினாக்கா நான் ஒன்னும் முட்டாளு கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் உங்ககிட்ட நரிதான் வந்து எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லிருக்குன்னு. ஆனா நரி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிருக்காதே. இந்த ரூல்ஸ போடுறதுக்கே அந்த நரி தான் எங்க எல்லார்ட்டையும் சொல்லுச்சு. அதுவா சொல்லுச்சு? அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்னன்னா மகாராஜ், அந்த ரூல்ஸ் மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா உங்களோட முதல் வேட்டையே அந்த நரியோட கெலட்டு தாத்தா தான். அவனோட தாத்தாவை காப்பாத்துறதுக்காக தான் இந்த நரி எங்க கிட்ட டபுள் கேம் விளையாடி இருக்கு. புரிஞ்சுக்கோங்க, ரூல்ஸ் போடக்குள்ள அது எங்க கூட தான் இருந்துச்சு. இப்போ ரூல்ஸ் நடக்க கூடாதுன்னு சொல்லி உங்க கூட வந்து நிக்குது. அப்படியா? அந்த நரி என் தோல் மேலேயே கண்ணை வச்சு வேட்டையாடணும்னு பாக்குதா? இப்போ எல்லாத்தோட முதல்ல அதை தான் வேட்டையாட போறேன். மகாராஜ், அந்த நரியை நீங்க கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா வேட்டைக்கு நம்ம போட்ட ரூல்ஸ் பிரகாரம் நரியோட தாத்தாவை தான் நீங்க வேட்டையாடணும். அட, நீங்க எல்லாம் என்ன முட்டாளன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களாடா? கிழவனையும் முடியாதுன்னா அடிச்சு சாப்பிட்டு என்னோட உடம்பு முடியாம போறதுக்காடா? தூரா போங்கடா நீங்களும் உங்க ரூல்ஸும். நான் டென்ஷன் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுங்க. இங்கேயே எல்லாரையும் அடிச்சு கொண்டு போட்டுருவேன், புரிஞ்சுதா? எல்லா விலங்குகளும் சிங்கத்துக்கு பயந்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுது. அடுத்த நாள் சிங்கம் நரிய கொல்ல அங்க போகுது. சிங்கத்தை பார்த்த நரி சொல்லுது, மகாராஜா, நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க. என்ன கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே. வேட்டையாடுறதுக்கு நான் வெளியே வந்தாதான் முடியும் நரி ராணி. இத கேட்டதும் நரி பயந்து போயிடுது. மகாராஜா, நான் உங்க அடிமை. என்ன போய் கொல்லுவீங்களா? ஆமா, ஏன்னா நீ என்னைய முட்டாளா ஆக்கியிருக்க. என்ன சொல்றீங்க மகாராஜா? நான் உங்களை முட்டாளாக்கினேனா? ஆமா, ரூல்ஸ் ஆயிருந்ததுனாக்கா உன் தாத்தா தான் வேட்டையா இருப்பான் எனக்கு. நீ உன் தாத்தாவை காப்பாத்துறதுக்காக என்கிட்டயே போய் சொல்லிட்ட. இப்ப நீ தப்பிக்க முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இல்ல, இனிமே நான் எதுவும் கேட்க மாட்டேன். சிங்கராஜா கோவத்தோட நரிய கொல்ல முன்னால போகுது. மகாராஜா, நான் சொல்றத கேளுங்க. முடியாது. மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல விரும்புறேன். முடியாது. இன்னைக்கு சாவறதுல இருந்து உன்னை யாரும் காப்பாத்த முடியாது. ஆத்திரத்தோட சிங்கம் நரிய கொன்னுடுது. இறக்குற தருவாயில நரி சிங்கத்துக்கிட்ட சொல்லுது, மகாராஜா, எனக்கு தாத்தா இல்லவே இல்ல. யார காப்பாத்த நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேன், சொல்லுங்க. இத சொல்லிட்டு நரி இறந்து போயிடுது. அப்புறம் சிங்கம் கோவத்துல கொப்பளிக்குது. என்னையே முட்டாளா கேட்டியா நீ குரங்கு? அடுத்த வேட்டை நான் உன்னையே தான் அடிக்க போறேன். அங்க பல்லு குரங்கு எல்லா விலங்குகளோடையும் உக்காந்து இருக்கு. அப்ப சிங்கம் அங்க வருது. அத பார்த்ததும் எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்கு ஒரு ரூல்ஸ் போடணும் தானே? ஆமா மகாராஜ், எனக்கும் ஒரு ஆசாதான் ரூல்ஸ் இருக்கணும்னு. இத கேட்டதும் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாயிடுறாங்க. அப்ப சிங்கம் சொல்லுது, எனக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. ரூல்ஸ் நாளையில இருந்து ஆரம்பிக்க போகுது. அப்புறம் ரூல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இன்னைக்கே ஒரு வேட்டையாடணும்னு இருக்கேன். அதுவும் இந்த குரங்க தான். இத கேட்டதும் எல்லாரும் பயந்து போறாங்க. உங்க எல்லாருக்கும் உயிர் மேல ஆசை இருந்தா குரங்க மட்டும் இங்க விட்டுட்டு நீங்க எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிருங்க. சிங்கம் சொன்னதை கேட்ட எல்லா விலங்குகளும் பயந்து போய் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நில்லுங்கடா என் நண்பர்களே, எங்கடா போயிட்டு இருக்கீங்க? என்னை எப்படியாவது காப்பாத்துங்கடா. நான் சொல்றத கேளுங்கடா. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டா இதால ஒண்ணுமே நம்மள புடுங்க முடியாதுடா. ஆடா, கொஞ்சம் நின்னு என் பேச்சை கேளுங்கடா. மரண பயத்துல பல்லு சொன்னதை யாரும் கேட்கல. எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சிங்கம் பல்லுவ கொல்ல முன்னாடி வருது.
பல்லு தன்னோட உயிரை காப்பாத்திக்க அங்கேருந்து வேகமா ஓடிடுது. ஆனா பஜ்ரங் பலி என்னை எப்படியா காப்பாத்துங்க. இந்த ஷேர்கான் பைத்தியம் பிடிச்சு போச்சு போலக்க. இவன் என்னைய கொண்டு போட்டுருவான். பஜ்ரங் பலி என்னை காப்பாத்துங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி இவன்ட்டு என்னைய காப்பாத்துங்க பஜ்ரங் பலி. நான் தான் இங்க கடைசி பக்தன் உங்களோடது இந்த காட்டுல. என்னை எப்படியாவது காப்பாத்திடுங்க பஜ்ரங் பலி. இன்னைக்கு என் கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. உன் பஜ்ரங் பலியும் கூட. வேகமா ஓடி போய் பல்லு ஆஞ்சநேயர் சிலை கிட்ட போயிடுது. அப்பா பஜ்ரங் பலி, நான் உன்னோட பெரிய பக்தன். எப்படியாவது என்னோட காப்பாத்திரு. ஆடா இந்த மூர்த்தி உன்னை எப்படா காப்பாத்தும்? இதுக்கு மாறாக நீ என் காலில் விழுந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்ட கூட நான் உன்னை மன்னிச்சிடுவேன். ஒருவேளை நான் உன்னை மன்னிச்சு விடலாம், அதுக்குனால உன் உயிரும் தப்பிச்சிடலாம். ஆணவம் பிடிச்சவனே, நீ கடவுளோட பெரிய ஆளு ஒன்றும் கிடையாது. எதா இருந்தாலும் நான் கடவுள்கிட்ட கேட்டுக்குவேன். பஜ்ரங் பலி, இன்னைக்கு நீ எப்படியாவது காப்பாத்தி விட்டுருங்க. இல்லனாக்கா யாருமே உங்களை நம்பவே மாட்டாங்க. ஏதாவது அதிசயம் பண்ணுங்க பஜ்ரங் பலி. இதுகிட்ட இருந்து என்னை எப்படியா காப்பாத்துங்க. சிங்கம் பல்லுவ கொல்ல முன்னாடி வருது. அப்ப சிலையிலிருந்து ஆஞ்சநேயர் பிரசன்னமாகறாரு. பல்லு, எதுக்கு கோலப்படாத, நான் வந்துட்டேன். ஆஞ்சநேயரை பார்த்ததும் பல்லு சந்தோஷமாயிடுறான். சிங்கம் தன்னோட உயிரை காப்பாத்திக்க அங்கேருந்து ஓடிடுது. ஏன் கிட்ட இருந்து தப்பிச்சு எங்க ஓடுவ ஷேர்கான்? பல்லு, இனிமேல இருந்து நீ யார பத்தி எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எப்பவுமே நான் கூட இருப்பேன். ரொம்ப நன்றி கடவுளே. தேங்க்யூ வெரி மச். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பல்லு எல்லாரையும் வர சொல்லுது. அட நண்பர்களே, ரைட் டைம்ல பஜ்ரங் பலி மட்டும் வந்திருக்கலன்னு நினைச்சுக்கோ, என் உயிரே போயிருந்திருக்கோங்க. நான் உங்க நல்லதுக்காக தாண்டா லீடரே ஆவனேன். எனக்கு முதலே தெரிஞ்சதுன்னா நீங்க எல்லாரும் என்னை ஏமாத்துவீங்கன்னு நான் உங்களை எல்லாருக்குமே லீடரா இருக்க மாட்டேன். பல்லு அண்ணா, எங்களை எல்லாரையும் மன்னிச்சிருங்களேன். ஆமா பல்லு, எங்க எல்லாரையும் மன்னிச்சிடு. இனிமேல இருந்து நீதான் எங்க எல்லாருக்கும் லீடரு. ஆமா, இனிமே என்னைக்குமே நாங்க உன்னை ஏமாத்த மாட்டோம். இனிமே இந்த காட்டுக்குள்ள எந்த பிரச்சனை நடந்தாலும் நாங்க முன்னாடி வந்து நிப்போம். முட்டா பசங்களா, சத்தியமும் பண்றீங்க, அதுக்கப்புறம் சிம்ரன் மாதிரி எல்லாம் மறந்து போயிடுறீங்க. சிம்ரனா? அந்த சிம்ரன் யாரு அண்ணே? அதான் அந்த ஷாருக்கானோட சிம்ரன். அதான் ஷாருக்கானு 3 தடவை சொல்றான்ல, திரும்பு. அதே மாதிரி அவ திரும்பிட்டா. அதே மாதிரி நீங்க எல்லாரும் திரும்பிடாதீங்கன்னா, புரிஞ்சுதா? பல்லு சொன்னதை கேட்டுட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. இன்னில இருந்து எல்லாரும் பல்லுவ லீடரா ஏத்துக்கிட்டாங்க. எல்லாரும் காட்டுல சந்தோஷமா வாழ்ந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுனாக்கா ப்ளீஸ் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் லைக்கும் ஷேரும் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நன்றி.